வணக்கங்க. 20/12/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, ஒரு 4.25 5 அடி உயரம் இருக்குங்க. காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸ் தலையீத்து சினை கிடாரிங்க. நல்ல பெருவெட்டுங்க, நல்ல குணம்ங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம்லாம் இல்லை, நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக 40,000 ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க. அந்தளவுக்கு பெருவெட்டில் இருக்குது. தரத்தில் நல்ல பெரிய மாடு. பல்லு 6 பல்லுங்க. ஈத்து முதல் ஈத்து. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. லோக்கலில் கன்றுக்குட்டியிலேருந்து வளர்த்துனதுங்க. காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸுங்க. தலையீத்தில் நல்லா பக்குவம் பண்ணால் வேலைக்கு 4 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கொண்டு வரலாமுங்க. நல்ல நரம்பு தார, படர் மடி, தொப்புள் இறக்கம், பெருவெட்டு, பொறுமையான குணம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வட இந்திய மாடு நல்ல பெருவெட்டில் வேணும், நல்ல லைனேஜில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல குணம், நல்ல பெருவெட்டுங்க, நல்ல சைஸில் இருக்குது. விற்பனை விலை 53,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒரு 10 ஈத்து 12 ஈத்துக்கு வச்சுக்கணும், நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கணும், நல்ல கறவைத்திறன் வர மாதிரி இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. தரமான மாடு, பெருவெட்டு மாடு. விற்பனை விலை 53,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. தரமான மாடு, பெருவெட்டு மாடு. விலை 53,000. அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 1 வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பார்த்துக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது கிர் ரெட் சிந்தி கிராஸுங்க. தலையீத்து கிடாரிங்க. இதுவும் 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க. நல்ல பெருவெட்டான மாடுங்க. நல்ல தோல் நைஸு, தொப்புள் இறக்கம், மடிகால் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கன்றுக்குட்டியில் 20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்ததுங்க. இது நல்லா பராமரித்து பக்குவமாக வளர்த்திருக்கிறாங்க. நாமக்கல் பகுதியில் இருந்தது. நிறை சென்னை ஆயிடுச்சுங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தலைச்சனில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லிட்டர் கறவையாவது வருங்க. அந்தளவுக்கு மடி, படர் மடி, நல்ல பெருவெட்டு மாடு, நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க. 4 பல்லுங்க, முதல் ஈத்து. 20 நாள் அவங்க கன்று போடுறதுக்கு. உடம்புல ரெட்டநாடி உடம்பு, கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. அதனால தான் நிறம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் நிறத்தில் உங்களுக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க, ரெட்டை திமிழ், ரெட்டநாடி உடம்பு, நல்ல தோல் இலக்கம், தொப்புள் இறக்கம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான வட இந்திய சினை மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 66,000 ரூபாய்ங்க. ஈத்து முதல் ஈத்து. பல்லு 4 பல்லு. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குது. கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. நல்ல லைனேஜ், நல்ல கறவைத்திறன் வரும், நல்ல குணம்ங்க. மடியடிலாம் தொட்டு நீவிக்கலாம். நல்ல தொப்புள் இறக்கம், நரம்பு தாரை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 66,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் காலதாமதமாக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. ஒரு 10 ஈத்து 12 ஈத்துக்கு நல்லா வச்சுக்கணும். நல்ல பெருவெட்டு மாடாக, நல்ல குணத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்றுக்குட்டியிலேருந்து இங்கேயே பிறந்து வளர்ந்த மாடுங்க. அதனால் நல்லா பக்குவமாக நம்ம தீவனத்துக்கு, நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாம் ஏற்ற மாடு. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க. 20 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு காங்கேயம் செவலை மாடுங்க. 4 பல்லு, தலை ஈத்து. கன்று போட்டு 20 நாள் ஆகுதுங்க. கன்றுக்குட்டி செவலையாகவும் வரலாம், மயிலையாகவும் வரலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்கணுங்க. பாலோட அளவீடு காலையில் 1.5, சாயங்காலம் 1 லிட்டர் இப்போ கறக்குதுங்க. மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சு. இறங்கணுன்னே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால இன்னும் வந்து மாடு வந்து வயிறு நம்பாமல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளைய பதிவில் கண்டிப்பாக போடப்படுங்க. கறவைக்கு 100% ஒழுக்கமாக நிற்கும். மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. தரமான 4 பல் காங்கேயம் செவலை. ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் பால் இப்போதைக்கு இருக்குதுங்க. இன்னும் 1 வாரம் நம்மகிட்ட தெளிவாக நின்றுதுன்னா
கண்டிப்பாக வேலைக்கு 1.5 லிட்டர் தெளிவாக கறந்துக்க முடியும். இளம் பொருளாக நல்ல கூறுவாராக காங்கேயத்தில் ஒரு செவல மாடு வேணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், பூங்காம்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. நல்ல பொறுமையான மாடுங்க. இதே மாடு இன்னும் 2 நாள் கழித்து நம்ம வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா வயலில் நம்பி ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கின ஒன்றுமே நம்ம வந்து கயிறு மாற்றி உடனே வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் தண்ணி கூட காட்டலை, அதனால் கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க. மாடு இன்னும் பெருவெட்டாகுங்க. நல்ல தோல் நைஸில் இருக்குது, மடிகால் சுத்தத்தில் இருக்குது. பாலோட அளவீடு ஒரே வாரம் நம்மகிட்ட இருந்தால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கறந்துட்டு விட்டாலும் கன்று ஒரு 3/4 படியிலேருந்து 1 படி ஊட்டுற அளவுக்கு பால் கொண்டு வந்துட முடியுங்க. கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம். தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு அனுப்பி விட்றோங்க. அதனால் உங்களுக்கு குடல் புழு நீக்கம் மாடு கண்ணுக்குன்னு 2 மாதத்துக்கு உறுதியாக பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல், ஈத்து வந்து 2ஆம் ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 பீசலாமுங்க. மாட்டுக்கு மறை வெள்ளைப்புள்ளி எந்த இடத்துலையும் கிடையாதுங்க. 6 பல், 2ஆம் ஈத்து, ஜெட் பிளாக் காராம்பசு மாடு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கண்ணு, காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 லிட்டர் பீச்சிக்கலாமுங்க. நல்ல தோல் நைஸுங்க. மறை வெள்ளைப்புள்ளி எந்த இடத்துலையும் இல்லை. காராம்பசு மாடு வேணும், கண்ணு மாடாக வேணும், லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் உங்களுக்கு போடுறோங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல் 6 பல், கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால். மறை வெள்ளைப்புள்ளி இல்லை. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி பெரியம்மை வந்து அதனுடைய மறைந்த தழும்புகள் தான் மாட்டில் 1-2-3 இடத்துல உங்களுக்கு தெரியுங்க. அது வீடியோவில் சில பேர்த்துக்கு நல்லா தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது, அதனால் நம்ம சொல்கிறோங்க. இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் பெரியம்மை எங்கேயுமே வரலிங்க. ஆனால் இந்த வருடம் மீண்டும் பெரியம்மை வந்து நிறைய கால்நடைகளுக்கு வந்திருக்குதுங்க. ஏற்கனவே பெரியம்மை வந்த மாட்டுக்கு மீண்டும் பெரியம்மை வராதுங்க. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து எங்கே காங்கேய மாடுகளோ நாட்டு மாடுகள் எங்கேருந்து பெரியம்மையினுடைய தழும்புகள் இருந்தாலும் தைரியமாக வாங்கலாமுங்க. அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த மாடுகளுக்கு மீண்டும் பெரியம்மையினுடைய நோய் தாக்கம் வர்றது இல்லைங்க. எங்கள் வீட்டு மாட்டுக்கு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரியம்மையினுடைய நோய் தாக்கம் அந்த மாட்டுக்கு வரவே இல்லைங்க. நிறைய மாடுகள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து போய் எல்லாமே இருந்தால் கூட எந்த தொந்தரவுமே அந்த மாட்டுக்கு வரலைங்க. அதனால் நோய் எதிர்ப்பாற்றல் உறுதியாக வந்துடும். தைரியமாக நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் நீங்கள் நாட்டு மாடுகள் வாங்குங்க. அது அம்மை தழும்பு இருக்குதுன்னு அந்த மாட்டை கழித்து வாங்கணுங்கிறது இல்லை, தாராளமாக வாங்கலாம். மீண்டும் அந்த மாடுகளுக்கு அம்மை நோயினுடைய தாக்கம் வராதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, தலையீத்து மயிலை கிடாரிங்க. நேற்றைய பதிவில் நம்ம போட்டிருந்தோம். முழுமையான பால் கறக்கிற வீடியோ நம்ம போடலை. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதங்கள் கிட்ட ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் திருப்தியாக கறந்துக்கலாமுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை திமிழ், நல்ல கொம்பு தலை, கண் அருமையான கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். புது இடம், புது சூழல், பெண்கள் பிடிக்கிறாங்க, பெண்கள் கறக்குறாங்க, அவங்க பக்குவத்துக்கு கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 2 நாளைக்கு தூக்கி கட்டி நம்ம கறக்குறோங்க. கண்ணுக்குட்டி கீழே கட்டிட்டோம்னா ஒரு 2 நாள் கழித்து நம்ம இயல்பாக கட்டி கறந்தோம்னாலே எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. ஈத்து, தலையீத்து, பல் 4 பல், கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 3 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்கலாம். மாடு செனையே இல்லை கண்ணே இல்லாமல் பிரித்து விற்றா கூட 35,000 ரூபாய்க்கு மேலே விற்குங்க மாடு. கண்ணுக்குட்டியே இந்த தரத்தில் பிரித்து விற்பனை செஞ்சால் கூட 7,000 to 8,000 ரூபாய்க்கு விற்குங்க. அதனால் எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாது. கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தலையீத்தில் நல்ல தரமான மாடு கிடாரி கண்ணோட வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. வந்து 2 நேரம் பீச்சு பார்த்து கூட நீங்கள் கொண்டு போகலாம். இளம்பொருளாக ஷோ குவாலிட்டியான மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாட்டை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து செவலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கே வந்துச்சுங்க. ஒரு பண்ணையில் வச்சுருந்தாங்க. வர்ற வழியில் மழைப்பொழிவு இருந்ததுனால கண் நனைஞ்சு காலெலாம் ஈரமாக அந்த மாதிரி இருக்குதுங்க. கன்று நல்ல கன்று, கிடாரி கன்று பண்ணையில் இருந்ததுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம். ஆட்கள் மாறி மாறி கறந்தாலும் நிற்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறக்கலாம். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. செவலை மாடு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் ஆட்கள் மாறி மாறி கறப்பாங்க. நம்ம பொட்டாட்டு நிற்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தரமான மாடுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினா கூட நீங்கள் 2 நேரம் வந்து பீச்சு பார்த்து வாங்கலாமுங்க. பூங்காம்பில் தெளிவாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. இதுவும் இப்போ தான் வண்டியில் வந்துச்சுங்க. வந்தோடனே சரி நம்ம பால் கறந்துடலாம் அப்படின்ட்டு நேரமே நம்ம கறந்துட்டோம். அதுக்கப்புறம் வைக்கோல் போட்டு தவிடு வைப்போமுங்க. ஏன்னா வந்தோடனே பசுந்தீவனத்தை கொடுத்தோம்னா மாடுகளுக்கு கழிச்சல் வந்துடலாம். கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோங்க. மாடு கன்று ரெண்டுக்குமே நம்ம தோல் ஊசி போட்டுருவோங்க. கண்ணுக்குட்டி கொஞ்சம் வெயில் வரட்டும் அப்படின்ட்டு தண்ணீர் நல்லா கழுவி விட்டு ஒரு 2 நாள் தெளிவாக இருந்ததுன்னா கண் நல்லா தெளிஞ்சிக்குங்க. ஏன்னா பண்ணையில் ஒரே கான்க்ரீட் ஸ்லாப்பில் ஒரே இடத்துல கட்டி போட்டு அவுக்கிறதுனால கன்றுகள் கொஞ்சம் வாடலாக தெரியுங்க. மாடு நல்ல குணம். ஆட்கள் மாறி மாறி கறந்துக்கலாம். கால் அணைக்க வேண்டாம். 2 சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துக்கலாம். வேலைக்கு 2 லிட்டர் பால் கறக்குங்க. விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 4வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. மாட்டுக்கு உழவு பழக்கம் இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக பீச்சிக்க முடியும். ஈத்து 4ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். மாடு நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல கொம்பு தலையில் அருமையான ஒரு காங்கை மயிலை மாடுங்க. ஒரு காம்பில் பால் வராதுங்க, 3 காம்பில் தெளிவாக பால் வரும். பெண்கள் பிடிச்சி கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான மாடு. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஈத்து 4ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். காலையில் 2 சாயங்காலம் 2 பீச்சிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க.
பாலை கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட மாடு 30,000 ரூபாய்க்கு மேலே 35,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. காலக்கன்று 10,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அந்த தரத்தில் இருக்குதுங்க. அதனால் கறவைக்கு ஒழுக்கம், ஒரு காம்பில் மட்டும் பால் வராது, உழவு பழக்கமும் இருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கினாலும் தெளிவாக பீச்சு பார்த்து வாங்கலாம். குண்டா கீழே வச்சு எங்கள் வாட்டுக்கு ஜம்முன்னு கறந்துக்கலாமுங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க, நல்ல கூறுவாரான மாடு, காலக்கண்ணும் நல்ல நாகரிகமான கண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள். வந்து நீங்கள் கறந்து பார்க்குறனாலும் தாராளமாக வந்து கறந்து பார்த்து கூட அட்வான்ஸ் பண்ணலாம். ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்புகிறோம். கயிறு மாற்றுறது, குடல் புழு நீக்கம் செய்கிறது எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோமுங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.